டே 60க்கான வீடியோ. இந்த வீடியோ டே 60னா வச்சுக்கோங்களேன், நான் 60 நாள் ரைட் பண்ணியிருக்கேன். 60 நாள் ரைட் பண்ணக்கான வீடியோ மட்டும்தான் இது. ஸோ ரைட் எடுக்காத வீடியோஸும் இருக்குது. அது எப்படின்னா, மழை வரும்போது நான் ஈவினிங்கில் ஓட்டும் போது அந்த டைமில் எடுத்துருக்க மாட்டேன். இது ஃபுல் டே ரைட் பண்ணதில் 60வது நாள் 2 மாதம் கரெக்டாக பார்த்தா 2 மாதம் நான் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு ஓகே. நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இங்கே டெலிவரிக்கு வந்திருக்காங்க. அப்படி இதில் சந்தோஷம். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, ப்ரோ சூப்பர் ப்ரோ, நீங்கள் சொன்னது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, அதை பார்த்து தான் வந்து நான் டெலிவரியே ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளை பாருங்கள். ஸோ நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிரைடன். ஸோ லண்டன்லேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேஸ் அப்படின்னா நம்ம கிரைடன் தான். கிரைடனில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் விஷயங்கள் நிறைய போயிட்டுருக்கு. நம்ம கிரைடனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வேலைவாய்ப்புக்கான பிளேசஸ்லாம் நிறைய இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாராச்சும் இங்கே வரணும் அப்படி நினச்சிருந்தீங்க அப்படின்னு மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஹெச்டி படிக்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் லண்டன் இருந்துட்டு விசா கிடைக்காம இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த விசாவுக்கு போகணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிஹெச்டியை தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ஜிமெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிச்சு வாங்க வீடியோக்குள்ள வரப்போலாம். ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம கிரெக்ஸில் வாங்கணும் இல்லையா, கிரெக்ஸில் வாங்கிட்டு இங்கே பிக் பண்ணி வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எங்கள் ஹவுஸ் நம்பர் 39A. அப்படியே நம்ம ஒரு ரைட் எடுத்துக்கலாம், எடுக்க வேண்டியதான். 39A அப்படியே வீட்டோட நம்பர்ஸ் பார்த்துட்டே போனேன். 59. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைக்கிளில் ஏறிட்டு போகக்கூடாது, ஸ்லோவாக தான் போகணும். அதுவும் தள்ளிக்கிட்டு போகலாம். தள்ளிட்டு போகிறது அதோட இப்போ நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் போகக்கூடாது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப பார்த்து கவனமாக போகணும். 39A. 39A இங்கே இருக்குது. நம்ம ரெண்டு கார்டு தான் இருக்குது. 39A and B. ஃபஸ்ட்டு ஏவை கொடுப்போம். 39. Hello sir, how are you? Marcus? Yes sir. Great. 1, 2, 1. Careful. Yes. Hi. Have a good day, boss. Bye. Bye. ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்தாச்சு. அடுத்த ஆர்டர் 2 ஆர்டர்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ தூரம், கொஞ்சம் தூரம் ஒரு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 மைல் இருக்கும். ரோட்டோட வியூ நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம ஊருக்கு இங்கே ஏதாச்சும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த பார்த்துருக்கீங்களா, இந்த விஷயம் நல்லா இருக்குது, இந்த விஷயம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இதை பற்றி வீடியோ ஒன்று போடுங்க ப்ரோ அப்படின்னாலும் அதையும் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நம்ம ரவுண்டாக போர்டை பற்றி ஒரு விஷயம் போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டேன். அதை நான் கரெக்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். ரைட் சைட் ப்ரியாரிட்டி. ரவுண்டா போர்டில் யார் உள்ளார போகிறாங்க, ஃபஸ்ட்டு யார் உள்ளார என்ட்ரி ஆகணும் அவங்க தான் போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா யார் ரைட் சைடில் உள்ளார வராங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. நீங்கள் லெஃப்ட் என்ட்ரி ஆகும்போது நீங்கள் லெஃப்ட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரைட்டில் யார் என்ட்ரி ஆகுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்படின்னு போனதுக்கப்புறமா தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது அந்த ரவுண்டா போர்டோட ரூல். நான் தப்பாக சொல்லி தான் அந்த வீடியோவை ஆக்சுவலாக டெலீட் பண்ணிட்டேன். டே 60க்கான 60 அப்படின்னாலே இப்போ 2 மாதம் கரெக்டாக 2 மாதம் டச் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன். இன்னைக்கு போகிற ரைடோட 2 மாதம். இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி சண்டே கரெக்டாக ஒரு 12 மணி இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிஸின்னு சொல்ல முடியாது. இந்த வாரமே பார்த்திங்கன்னா இந்த வாரம் என்னங்க, இந்த 2 வாரமாகவே ரொம்ப குவைட்டாக இருக்குது. பிஸி. இப்போ டெலிவரி ஓட்டுறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆர்டர்ஸ் கம்மியாகுது. அப்படி
அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் இருந்தாலும் இந்த 2 வாரமாக ரொம்ப போயிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ரம்ஜான் மாதம் போயிட்டுருக்கு, நோன்பு வைப்பாங்க, அதனால் போயிட்டெல்லாம் போயிட்டுருக்கு. ஓகே, அதெல்லாம் விடுங்க, அது ஒரு பக்கம். இருந்தாலும் மற்ற நம்ம ஜென்ரலான விஷயம் பார்ப்போம். இந்த கண்ட்ரி எந்தளவு டெவலப் ஆகுது அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும். நிறைய விஷயம் நம்ம ஸ்ட்ரீட்லேயே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ரோடு வந்து தரமாக போட்டிருக்காங்க. இவங்க ரோடு போட்டாங்கன்னா ஒன்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே ரோடு இருக்கும். சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் தான், அந்த பேட்ச் ஒர்க் வந்து பர்ஃபெக்டான டைமில் வந்து போட்டுருவாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அவங்களாம் வந்து ஹைவே மெயின்டெனன்ஸ் டீமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. ரோடு எங்கெல்லாம் டேமேஜாக இருக்கோ அதை வந்து சீக்கிரமாக போட்டுருவாங்க. நீங்கள் ரோட்டில் பார்க்கும்போது தெரியும் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும். எந்த ஒரு டிராஃபிக் நெரிசலும் இருக்காது. பெருசாக டிராஃபிக் இருந்தாலும் அந்த மூவிங் டிராஃபிக்லேயே போயிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சிக்னலும் பார்த்திங்கன்னா சிக்னல் சிஸ்டமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெக்ஸில் ஒரு பிக்கப் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சோஸில் ஒரு பிக்கப் பண்ணணும். கிரெக்ஸுக்கு வந்தாச்சு. இங்கே கிரெக்ஸ் இருக்கா? ஃபஸ்ட் பிக்கப் இங்கே. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்டீட்டோட பிக்கப். ஹலோ. ஓ 092 இன்னும் ரெடி ஆகல. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ராக்ஸ். ப்ரெட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. காலையில் இது செம்மையாக இருக்கும். இங்கே தான் வந்து நிறைய பேர் ப்ரெட்டு அது இதுன்னு நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வெள்ளைக்காரெல்லாம் இப்போ நம்மளால நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உருளைக்கிழங்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சூடாக தான் வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கும், ஹாட்டாகவே இருக்கும். ப்ரெட்டு, டோனட்ஸு இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருப்பாங்க, சிப்ஸு. ஸோ நல்லா இதாக இருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் இங்கே பிக் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஆர்டரை போய் வேறு இடத்துல பிக் பண்ணணும். கமான் இங்கே பாருங்கள், டீ போட்டு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து இங்கே சர்க்கரை ஸ்டிக்கு மிக்சிங் தான் இங்கே எடுத்துக்கணும். அது நான் ப்ரெட்டு மேக் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரெட்டு கிடையாது, அது வந்து ஒரு சமோசா அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது பேர் இங்கே என்ன போட்டிருக்காங்க, பேக் ஸ்டிக் பேக். $0.92 $0.92 just it. I'm doing that one. போல ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு 6 பவுண்ட் ஒரு ஆர்டர் அடிக்க தெரியுங்களா? 6 பவுண்ட். ஆனால் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியுங்களா? எப்போ இருந்தாலும் இது ஒரு 4.5 மைல் இருக்கும். ஏன்னா இது ஆர்டரே இல்லை. அதனால் என்ன பண்ணலாம், போயிட்டு வரலாமான்னு பார்க்கலாம். போயிட்டு வரலாம், வேறு வழி இல்லை. இது நம்ம சும்மா நிற்கிறதுக்கு போய் இதை கொடுத்துட்டு வரலாம். T4 பப்ளோ அப்படிங்கிற ஒரு ஷாப்பு. இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை, கொரியன். அங்கே போய் பிக்கப் பண்ணணும், செகண்ட் பிக்கப். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தான். இவ்வளோ தூரம் வந்து போகவே மாட்டோம். அந்த 6 பவுண்டுக்கு எப்போ இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். பட் நம்ம டைம் நோட் பண்ணிக்குவோம், எத்தனை மணிக்கு நம்ம ஆர்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. கரெக்டாக வாட் இஸ் த டைம்? ஹை ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்களா குழந்தைங்களா பேர் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. T4 பப்ளூ, T4 பப்ளூ. நம்ம ஒன்றில் எடுக்கும்போது தான் இன்னொன்றில் அடிக்கும். இது எங்கே போகுது? கேஎஃப்சிலேருந்து எங்கே போகுது? இது கூட ஓகே தான். கேஎஃப்சிலேருந்து எடுத்து பக்கத்தில் தரணும்.
அதுக்கு நம்ம பப்ளூ 4ல எடுத்துருவோமா? எஸ், பப்ளூவில் எடுத்துட்டோம். ரெடியாக இருக்கா நம்ம தெரியாது, பார்ப்போம். பஸ் இன்னைக்கு ரொம்ப ஆர்டர் குவைட்டாக தான் இருக்குது. ஏன்னா வேறு வழி இல்லை, ரொம்ப தூரமான ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் ஆகணும். ரொம்ப தூரத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தராங்க, வேறு வழியே கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ரோட்டில் பார்க்கிங் பாருங்கள், எவ்வளோ அழகாக பார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. பார்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீ கிடையவே கிடையாது. இதுக்கு எல்லாமே நம்ம பே பண்ணணும். பே பண்ணால் தான் நீங்கள் காரை பார்க் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு நம்ம ஆர்டர் தரத்துக்கு. ஓடி எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. இப்போ அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் போயிட்டுருக்கு, வேறு வழி இல்லை. ஹவுஸ் நம்பர் 134. இங்கே இருக்கு நோ பார்க்கிங். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிளாக் கலர் பார்த்தாலே சும்மா அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா இங்கே வெயில் கம்மி, எத்தனை வருஷம் ஆனாலும் அதோட கலர் வந்து அப்படியே மாறாமல் இருக்குது. நம்ம ஊரில் வெயில் அதிகம், அந்த வெயிலுக்கு கலர் லைட் பட்டு அந்த வெயிலுக்கே பார்த்தீங்கன்னா கலர் மங்களாயிரும் 1 இயர் 2 இயர்ஸில். இங்கே வந்து அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. இன்னொரு ஆர்டர் அடிக்குது, எங்கே போகுது? 11 பவுண்டு. அப்படியே இங்கே லண்டனே தாண்டுது.